கிறிஸ்தவனாவது எப்படி? இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்போஸ்தலர் 2:37. அநேகர் ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம், காணிக்கை ஊழியங்கள் என்று தங்களுக்கு கிறிஸ்தவ அடையாளங்களை உருவாக்கிக் கொள்கின்றனர். இவை யாவும் இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று விளம்பரம் செய்கின்றன. அநேகர் அந்த விளம்பரத்தை நம்பிவிடுகின்றனர். ஆனால் அவர்களின் சுவாபங்களும் குணங்களும் மனநிலைகளும் வெளிப்படும் வேளைகளில் அவர்கள் கிறிஸ்துவோடு இல்லை என்று தெளிவாகிவிடுகிறது. அநேகர் தங்களை தாங்களே கிறிஸ்தவர்கள் ஆக்கிக் கொள்ளுகின்றனர். அவர்களுக்கு கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருப்பது உண்மை. ஆனால் கிறிஸ்துவின் ஐக்கியம்தான் தங்களை கிறிஸ்தவர்களாக்க முடியும் என்பது தெரியவில்லை. சிலர் இன்னும் கிறிஸ்தவ பக்தி ரீதியான காரியங்களை செய்து தங்களை நல்ல கிறிஸ்தவர்களாக்க முயற்சி செய்கின்றனர். ஆயினும் கிறிஸ்துவின் ஆவிதான் தங்களை நல்ல கிறிஸ்தவர்கள் ஆக்க முடியும் என்ற சத்தியம் அவர்களால் இன்னும் கருத்துடன் கவனிக்கப்படவில்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்தவன் என்ற தகுதியை பெற முடியும். 2 கொரிந்தியர் 5:17. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒருவர் வருவதற்குரிய வழியை காணாவிடாமல் சாத்தான் அநேகருடைய கண்களை மறைத்து விடுகிறான். உண்மையான வழியை அறியாமல் அவர்கள் ஏராளம் பக்தி வழிகளை பின்பற்றுகின்றனர். ஆனால் வந்து சேர இயலவில்லை. ஒரு மனிதன் தன்னை பாவி என்ற உண்மையான விதத்தில் அறியாதவரை கிறிஸ்துவுக்குள் வந்து சேருகின்ற வழியை அவனால் அறிய இயலாது. பெரும்பாலான சபை போதகர்களும் சுவிசேஷகர்களும் நீ ஜெபம் செய், வேதம் வாசி, காணிக்கை கொடு, உபவாசம் இரு, ஊழியம் செய் என்பது போன்ற பக்தி விஷயங்களையே போதிக்கின்றனர். எனவே ஒரு சராசரி மனிதன் இவற்றையெல்லாம் ஒரு நியாயப்பிரமாணம் போல கேட்டு அவற்றை பின்பற்றி தூண்டப்படுகின்றான். ஆனால் தன்னுடைய பாவ நிலைமையை உணர்ந்து இயேசுவினால் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியத்தை அறிந்தால்தான் கிறிஸ்தவனாக முடியும் என்பது மறக்கப்பட்டு விடுகிறது. சிந்தனைக்கு: வியாதியை மறைக்கிறவன் வியாதியால் அழிவான், தவறுகளை மறைக்கிறவன் அவைகளால் அழிவான். ஆமென்.